IBC தமிழ் செய்திகள். ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு, சமாதானம் மற்றும் ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்யக்கூடிய முறையில் செயல்படுமாறு இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடம் இலங்கை கோரிக்கை விடுத்துள்ளது. வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்தியா புல்வாமா பகுதியில் நடைபெற்ற கொடூரமான பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இடம்பெற்று வரும் சமீபத்திய முரண்பாடுகள் தொடர்பில் இலங்கையானது ஆழ்ந்த கவலையடைந்துள்ளது. இலங்கையானது 3 தசாப்த காலமாக கொடூர பயங்கரவாதத்தில் பாதிக்கப்பட்ட நாடு என்ற வகையில் புல்வாமாவில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலை தெளிவாக கண்டிக்கிறது. அத்துடன் பயங்கரவாதத்திற்கு எதிராக தன் எல்லா தோற்றங்கள் மற்றும் வடிவங்களுக்கு எதிராக உறுதியுடன் நிற்கிறது. இலங்கையானது தென்னாசிய பிராந்தியத்தில் சமாதானம் மற்றும் ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை கட்டியெழுப்பவும், கலந்துரையாடல் மற்றும் நம்பிக்கையை கட்டியெழுப்ப ஆகியவற்றின் ஊடாக இருதரப்பு பிரச்சினைகளை தீர்த்தல் உட்பட பதற்றத்தை தணித்தல் தொடர்பில் அனைத்து முயற்சிகளுக்கும் வலுவான ஆதரவை தெரிவிக்கிறது. இந்நிலையில் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு, சமாதானம் மற்றும் ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்யக்கூடிய முறையிலும் செயல்படுமாறு இரு நாடுகளிடமும் இலங்கை கோரிக்கை விடுத்துள்ளது. அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.